ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேடோ ஸ்பீச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டைட்டில் வீணாகும் விடியல்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நேரத்தை வீணாக்கும் பொழுது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை. இதை கூறியவர் சுவாமி விவேகானந்தர். டைம் இஸ் கோல்டு. காலம் பொன் போன்றது. பொன்னை கூட சம்பாதித்து விடலாம், காலத்தை சம்பாதித்து விட முடியாது. காலம் பொன் போன்றதல்ல, உயிர் போன்றது. உயிர் போனால் வராது, காலம் போனாலும் வராதுங்க. கடந்து விட்ட காலம் செல்லாத காசோலை, எதிர்வரும் காலம் வாக்குச்சீட்டு, கிடைக்க பெற்ற நிகழ்காலம் தற்போது நம் கையிலுள்ள பணம் போன்றது என்கின்றது ஆங்கில பழமொழி. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், மணிக்கு 60 நிமிடம் அல்லது நாளொன்றிற்கு 86,400 வினாடிகள் உள்ளது. இது எல்லோருக்கும் சமமாகத்தானே உள்ளது. சிலருக்கோ நேரம் பற்றாக்குறை, பலருக்கோ நேரம் கழிப்பதில் சிரமம். இதற்கு காரணம் காலத்தை சரியாக பயன்படுத்த தெரியாததுதான். உங்க வங்கியில இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா 10 ஆண்டுகள் கழித்து அதன் தொகை கூடியிருக்கலாம். ஆனால் அதே ஒரு 10 நிமிடம் 10 ஆண்டுகள் கழித்து உங்களுக்கு மீண்டும் கிடைக்குமா? வழிபோக்கில் யாரோ ஒருவன் நம்மை கேலி செய்து விட்டதால் நாள் கணக்கா அந்த 10 நிமிஷம் பேசிய வார்த்தையை தான் யோசிக்கிறோம். உதாரணமாக, நம்ம கையில் 86,400 ரூபாய் இருக்குன்னா அதுல 10 ரூபாயை தொலைத்து விட்டால் 86,390 ரூபாய் இருக்குன்னு சந்தோஷப்படாம 10 ரூபாயை தேடி நம்ம கையில இருக்கு 86,390 ரூபாயை தொலைக்க பார்க்கிறோம். இது மாதிரி தாங்க 10 நிமிஷம் பேசிய வார்த்தைக்காக ஒரு நாள் முழுவதும் வீணடிக்க பார்க்கின்றோம். கல்வி, வேலை, வியாபாரம்னு ஈடுபடுபவர்கள் ஒவ்வொரு நாளும் தமக்கு கிடைக்கும் உபரி நேரம் தான் எவ்வளவு? அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம்? அன்றாட சுய தேவைக்கும் உறக்கத்திற்கும் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை போக கண்டிப்பாக எல்லோருக்கும் ஓய்வு நேரம் கிடைக்கத்தான் செய்கிறது. அந்த நேரத்தை யார்தான் சரியாக பயன்படுத்துகிறார்கள்? வீணாய் கழியும் காலங்கள் எத்தனை! தற்போது பொழுதுபோக்கு கழிப்பதற்கு தான் எத்தனை கேளிக்கை நிலையங்கள், கலை நிகழ்ச்சி என்ற பெயரில் அரங்கேறும் எத்தனை ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள், பள்ளி விட்டு வந்த குழந்தைக்கு தான் எத்தனை வகையான கேம்களும் கார்ட்டூன்ஸ்களும், வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு தான் எத்தனை கண்ணீர் சீரியல்கள், கல்லூரி இளவட்டங்களுக்கோ நியூ ரீல்ஸ் தியேட்டர்கள், டீ கடை, கேன்டீன், மெகா நாவல்கள், இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். இவையெல்லாம் காலத்தை விழுங்கும் டைனோசர்கள் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. பெண்களை எடுத்துக்கொண்டால், வீட்டு வேலை முடித்தால் டிவி பார்க்கலாம் என்ற நிலை மாறி டிவி சீரியலின் ஒளிபரப்பு முடிந்து விட்டதா, இனி வீட்டு வேலையை செய்யலாம் என்ற மனநிலைக்கோ தள்ளப்பட்டு விட்டது. திரைப்படத்தையோ சீரியலையோ தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போது இடையில் செய்தி வந்தால் டிவிக்கோ ஓய்வு தருகின்றோம். ஆக்ஷன் என்ற பெயரில் வன்முறையை தூவியும், நகைச்சுவை என்ற பெயரில் காமத்தை அள்ளி தூவியும், கவர்ச்சி என்ற பெயரில் கலாச்சாரத்தை அழித்தும், பாடல் என்ற பெயரில் இரட்டை அர்த்தங்களை புனைத்தும் மனிதனை சீரழிவின் பக்கம் கொண்டு செல்கின்றது. இதை பார்க்கத்தான் எத்தனை 3 மணி நேரங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். நல்ல திரைப்படத்தையும் செய்தியையும் பார்த்து பயனடைபவர்கள் இங்கு சிலர்தான். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டான்னு இது ஒரு பக்கம். ஒரே ஒரு வாழ்க்கை தத்துவம் மட்டும் சொல்றேங்க. காதலித்தால் பொண்ணுங்களுக்கு பாஸ் மார்க்கு, பசங்களுக்கு டாஸ் மார்க்கு. இதை ஏன் இன்னைக்கு சொல்றேன்னா, இன்னைக்கு சேட்டிங்கிற பேர்ல அப்புறம் 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 இந்த அப்புறங்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் 45 நிமிஷம் பயன்படுத்துறான். அப்புறம் புதுசா ஒரு சப்ஜெக்டை கத்துக்கணும்னா 1000 மணி நேரம் தேவைப்படுது. ஆனா ஒரு அரை மணி நேரம் கூட படிப்பதற்குன்னு செலவழிப்பதில்லை. ஏதோ ஒரு வழியில் பெரும்பாலானோர் தன்னுடைய பொன்னான நேரத்தை தங்களை அறிந்தோ அறியாமலோ பல வகையில் வீணடித்து கொண்டுதான் இருக்கின்றோம். விமானத்தை கண்டுபிடித்தவர் ரைட் சகோதரர், டெலிபோனை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர், கம்ப்யூட்டரை கண்டுபிடித்தவர் சார்லஸ், மின்சாரத்தை கண்டுபிடித்தவர் தாமஸ் ஆல்வா எடிசன். இவர்கள் எல்லாம் மனித குலத்தின் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை தந்து சரித்திரத்தில் இடம்பெற்றவர்கள். பொன்னான நேரத்தை அர்ப்பணித்து பொக்கிஷத்தை கொடுத்து சென்றவர்கள். நாமும் இவர்களை போன்று பொன்னான நேரத்தை பொக்கிஷமாக மாற்றுவோம். சில திருடர்களிடமிருந்து பாதுகாப்பாக இரு நண்பர்களே. கடமையை செய்யாமல் ஒத்தி போடுவது சோம்பேறித்தனம், விருப்பக்குறைவு, தேவையற்ற உரையாடல், குறிக்கோள் இல்லாமை. இவர்கள்தான் நேரத்தை திருடும் திருடர்கள்.
சிந்திப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்வோம், ஏனெனில் அதுவே சிறகடித்து பறப்பதற்கான சக்தி. விளையாடுவதற்கு நேரத்தை ஒதுக்குவோம், ஏனெனில் அதுவே நோயற்ற வாழ்வின் உன்னத மருந்து. படிப்பதற்கு நேரத்தை எடுத்துக்கொள்வோம், ஏனெனில் அதுவே வெற்றியின் பாதை. அன்பு காட்ட நேரத்தை செலவழிப்போம், அதுதான் மனித நேயத்தின் மையம். சிரித்து மகிழ நேரத்தை ஒதுக்குவோம், ஏனெனில் அதுவே இதயத்தின் ராகம். காலமே காசுங்கிறது அமெரிக்காவின் பொன்மொழி, காலமே ஆற்றல்ங்கிறது ஜெர்மனியரின் வாழ்க்கை தத்துவம். இறுதியாக ஒன்று கூறுகிறேன், காலமும் கடல் அலையும் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மோட்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.